அல்லாஹ் இந்த சூரத்துல் ஹஜ்ஜில ஹஜ்ஜை பத்தி சொல்லியிருக்கின்றான். ஹஜ்ஜை பத்தி என்ன செஞ்சிருக்கான்? அல்லாஹுடைய உபதேசங்களை கேட்டுட்டு போவார்களாக இருந்தா அவருடைய ஹஜ்ஜிகள் பரக்கத்தான ஹஜ்ஜாக மாறும். இந்த சூரத்துல் ஹஜ்ஜுடைய சிறப்புகள் முதலாவது சிறப்பாக அன் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு قال يا رسول الله أفضلت سورة الحج على سائر القرآن بسجدتين قال نعم رواه أحمد. உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த சூரத்துல் ஹஜ் ஏனைய குர்ஆன்களுடைய சூறாக்களை விட 2 சஜிதாக்களை கொண்டு சிறப்பாக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டாங்க. என சூரத்துல் ஹஜ்ஜில 2 சஜிதா வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆம், சூரத்துல் ஹஜ்ஜில 2 சஜிதாக்கள். குர்ஆன்ல 15 சஜிதா திலாவா இருக்குதானே. சஜத வஜ்ஹிய லில்லதி خلقه وصوره وشق سمعه بحوله وقوته فتبارك الله احسن الخالقين என்று சஜ்தா திலாவால ஓதும். சூரத்துல் அலக்ல வரும், சூரத்துல் இன்ஷிகாக்ல வரும், சஜிதா வரும் தானே. வெள்ளிக்கிழமை சுபஹ் தொழுகையில ஓதுமே சூரா சஜிதா, அந்த சஜிதா திலாவா. சூரா ஹஜ் 2 இடத்துல வருது. அது இந்த சூரா ஹஜ்ஜுக்குரிய சிறப்புகள் ஒரு சிறப்பாக சேரும். இரண்டாவது சிறப்பாக வாசிலத் இப்னு அஸ்கா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், உஅதீது மகான தௌராத்தி அஸ்-சபஅ ومكان الزبور المئين ومكان الإنجيل المثانية وفضلت بالمفصل رواه البيهقي في شعب الإيمان. இரண்டாவது சிறப்பு வாசிலத் இப்னு அஸ்கா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, நான் தௌராத்துக்கு பதிலாக 7 பெரிய சூறாக்கள் கொடுக்கப்பட்டேன். எதற்கு பதிலாக? தௌராத்தில் உள்ளது இந்த 7 சூறா என்ன, பக்கரா, ஆல இம்ரான், இந்த பெரிய சூறாக்கள் இருக்குது, தௌராத்தில் உள்ளதான் அதில் இருக்குது. ரெண்டாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜபூருக்கு பதிலாக 100 ஆயத்துகளுடைய சூறாக்கள் குர்ஆன்ல இருக்குது. ஜபூர்ல உள்ளதெல்லாம் அதில் இருக்குது. இன்ஜீலுக்கு பதிலாக மசானியுடைய சூறாக்கள் கொடுக்கப்பட்டேன். முஃபஸ்ஸலை கொண்டு நான் சிறப்பாக்கப்பட்டேன். முஃபஸ்ஸல் 66 சூறாக்கள் குர்ஆன்ல இருக்கு.